சித்தாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் நவீன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுது, எல்லா மெட்டபாலிசத்தையும் சப்போர்ட் பண்ணுது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரிஸ்க்கை குறைக்குது, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. க்ரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸோட ரிஸ்க்கை குறைக்குது. க்ரோத் அண்ட் ரிப்பேரை அதாவது ரெஜுவினேஷன், பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸோட ரெஜுவினேஷனையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. மென்டலாக பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லீப் சப்போர்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக ஸ்லீப் இருக்குது. ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூக்கன்றது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமானது. அது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கும் முக்கியமானதாக அமையும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் 25 வயசு 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தூக்கமின்மையும் ஒரு காரணமாக தான் இருக்குது. 20 வயசுலாம் வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஃபோனை பார்த்துட்டு தூங்காமலே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 to 8 hours ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது முடியலனாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 8 மணி to 9 மணிக்குள்ளே படுத்து தூங்கிட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு குட் ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகும். அதை நீங்கள் தவிர்க்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு பிசிஓடி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடிய டைப் 2 ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.